ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. வாங்க இப்போ முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முட்டையை முதல்ல அவிய போட்டுக்கிறணும். நல்லா சூடான தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா 2 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 சில்லு தேங்காய் போதும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. இப்போ வாங்க, சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போடுங்க. நல்லா பொரிஞ்சதும் பச்சை கருவேப்பிலையை நம்ம போட்டுருவோம். பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் முட்டை குழம்பா வைக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பாலை குழம்புல ஊற்றிடுங்க. உப்பு போட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை நடுவில் ஒரு 3 லைன் 4 லைன் கட் பண்ணி விட்டுக்கரலாம். கட் பண்ணி நீங்கள் குழம்புக்குள்ளே போட்டிங்கன்னா குழம்புல உள்ள மசாலா எல்லாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. கொஞ்சமாக ஒரு 1/4 முட்டைக்குள்ளே கத்தி இறங்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா அந்த குழம்ப அள்ளி அந்த முட்டை மேலேயே ஊற்றி விடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு உள்ளே இறங்கும். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முட்டை கிரேவியாக பண்ணுறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. தேங்காய் பாலும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நான் குழம்புன்றதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன். கிரேவியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி வச்சு வற்ற விட்டால் சரியாக வந்துடும். என்ன குழம்புன்னே வைக்க தெரியாத நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு வச்சு கொடுத்துருங்க. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக பெப்பரும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.